முக்கிய செய்தியாக பார்த்திருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் மணவாள நகர் அருகே ஒண்டிக்குப்பம் பகுதியில் கல்லால் தாக்கி 2 இளைஞர்கள் கொலை. இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றவர்களை தட்டி கேட்ட இளைஞர்கள் கொல்லப்பட்ட பயங்கர சம்பவம் அரங்கேறியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதாகர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுதாகர், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபிஷேக். மணவளநகர் அடுத்த ஒண்டிக்குப்பம் கன்னியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் பார்த்திபன். இவரது நண்பர்களான கேசவமூர்த்தி, சுகுமார் ஆகிய 3 பேரும் நேற்றைய தினம் ஆந்திரா மாநிலம் உள்ள கோனை பால்ஸுக்கு சென்று விட்டு வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டு இருந்தனர். அப்போது ஒண்டிக்குப்பம் பகுதியான தனது வீட்டின் அருகே வந்து கொண்டிருந்த போது அதே பகுதியை சேர்ந்த 4 பேர் 2 இருசக்கர வாகனத்தில் வந்திருக்கிறார்கள். அப்போது அந்த இருசக்கர வாகனம் பார்த்திபனின் இருசக்கர வாகனத்தின் மோதுவது போல் வந்ததால் பார்த்திபன் மற்றும் அவரது நண்பர் சுகுமார் ஆகிய 2 பேரும் தட்டி கேட்டிருக்கிறார்கள். இதனால் அந்த இளைஞர்கள் இருவருக்கும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது அவர்களை கல்லால் அடித்து தாக்கியதில் சுகுமார் மற்றும் கேசவமூர்த்தி 3 பேரும் பலத்த காயம் அடைந்திருக்கிறார்கள். இதில் பார்த்திபன் மற்றும் சுகுமார் கல்லால் தாக்கியதில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்த மணவளநகர் போலீசார் அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பின்னர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில தற்போது உறவினர்கள் உயிரிழந்த தங்களுடைய அந்த இளைஞர்களுக்கு உரிய நியாயம் வழங்க வேண்டும், அவர் குற்றவாளிகளுக்கு கைது செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் கூறி சென்னையிலிருந்து, அதாவது திருவள்ளூரிலிருந்து பூந்தமல்லி செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த கொலை சம்பந்தமாக 4 பேரை கைது செய்து மணவளநகர் போலீசார் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அதாவது சாலையில் வேகமாக ஓட்டி சென்ற இருசக்கர வாகனத்தை தட்டி கேட்ட 3 இளைஞர்களில் கல்லால் அடித்து 2 இளைஞர்கள் உயிரிழந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அபிஷேக், நன்றி சுதாகர்.